வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்போம். அது என்னவென்றால், அம்மாவும் மகனும் சந்தோஷமா வாழ்ந்து வந்து நேரத்தில் மகனின் வாழ்க்கையில ஒரு லவ் வந்து, அதனால் இருவருக்கும் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு விரிசல் வர, அதை அம்மாவும் மகனும் கடந்தார்களா இல்லையா என்பதை பற்றி பார்ப்போம். மேலும் இதுபோல் கதையை பார்க்க இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேற ஒரு சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், அதையும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நாம் நம் கதைக்குள் செல்வோம். நான் கதிர். எனக்கு 26 வயசு ஆகிறது. நான் கல்லூரி முடித்து ஒரு கம்பெனில வேலை பார்க்கிறேன். நான் அம்மாவுடன் வாழ்ந்து வருகிறேன். எங்க அப்பா நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாரு. என்னை அம்மா தான் நல்ல ஆள் ஆக்கி வளர்த்தாங்க. என்னை படிக்கவும் வைச்சார்கள். எனக்கு எங்க அம்மா தான் எல்லாம். அவங்களுக்கும் நான் தான் முக்கியம். எனக்கு எதனாவது ஒண்ணுனா அவங்களால தாங்க முடியாது. என்ன பாத்துக்க அவங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கல. எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் லவ் மேரேஜ் தான் ஆச்சு. ஆனா டிவோர்ஸ் ஆயிடுச்சு. டைவர்ஸ் ஆனதால அம்மாவுக்கு லவ் மேல நம்பிக்கையே போயிடுச்சு. என்னையும் நான் காலேஜ் படிக்கும்போதே என்கிட்ட லவ்ல பண்ணாதென்று அட்வைஸ் பண்ணி அனுப்புனாங்க. நான் காலேஜில படிக்கும்போது கூட எனக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்துச்சு. ஆனா நான் அம்மாவுக்காக அவங்க சொன்னா வார்த்தைக்காக நான் எதுவும் பண்ணல. எங்க அம்மாவின் பெயர் கலைவாணி. 54 வயது ஆகிறது. காலேஜ் புரொஃபஸராக வேலை செய்கிறார். நானும் அதே கல்லூரியில தான் படித்தேன். ஆனா ஒரு சில பிரச்சனைகளால நான் வேற ஒரு கல்லூரிக்கு சென்று படிக்கத் துவங்கினேன். நான் பிஇயில் முடித்தேன். ஆனால் எங்க அம்மா பிடி வரைக்கும் படித்துள்ளார். நான் கல்லூரி முடிச்ச உடனே ஒரு கம்பெனில வேலைக்கு போனேன். நான் வேலை செஞ்ச இடத்துல ஒரு பொண்ண 1.5 வருஷமா காதலிக்கிறேன். நானும் அத பத்தி எங்க அம்மா கிட்ட சொல்லணும்னு நினைச்ச அதுக்கான தருணம் வராம இருந்தது. நான் காதலிக்கும் பெண்ணின் பெயர் அனுஷ்யா. அவளுக்கும் 26 வயசுதான் ஆகிறது. அவள் வீட்டில் அவளுடன் சேர்த்து மொத்தம் 5 பேர் இருக்கிறார்கள். அவளுக்கு கல்யாணம் பேச்சு எடுக்கத் தொடங்கியதால் அவள் என்னிடம் அம்மா கிட்ட சொன்னியா இல்லையா என்று கேட்பாள். நான் அப்படி இப்படி சொல்லி தள்ளி போட்டு கொண்டே போக, அவள் வீட்டில் பிரஷர் போட எனக்கும் அவளுக்கும் சண்டை வந்து இப்போ சொல்றியா இல்ல நானே உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா என்று கேட்டாள். நான் அவளை சமாதானப்படுத்தி நான் வீட்டுக்கு போன உடனே பேசுற என்று சொன்னேன். நான் வீட்டுக்கு செல்ல அம்மா ஏற்கனவே வந்து இருந்தார்கள். எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க. நான் அப்போது பேசலாம் என்று நினைத்தேன், ஆனா முடியல. அம்மா அம்மா என்று சொல்லிக்கிட்ட போறேன், பட் பேச தயக்கமா இருந்தது. டின்னர் டைம். அப்ப தைரியம் வர வைத்து, அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்மா. அம்மா, என்ன விஷயம்டா சொல்லு. நான், அது வந்து, அம்மா, என்னன்னு தயங்காம சொல்லு. நான், மா, நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன். அவள் கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். அம்மாவின் முகம் வாடிப்போயி அப்படியா என்றாள். நான், என்னம்மா, எதுவும் சொல்ல மாட்ற. அம்மா, நான் என்னடா சொல்றது, அதான் நீ முடிவு எடுத்துட்டியே. இத மட்டும் எதுக்கு என்கிட்ட கேக்குற. நான், என்னம்மா இப்படி சொல்ற, நீ சொல்றது எல்லாத்தையுமே கேட்டேன். ல, இத மட்டும் ஏன் இப்படி வெறுக்கிற. அம்மா, நான் நீ என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நான், மா உனக்காக நான் பல விஷயம் விட்டு போயிருக்க. காலேஜில லவ் பண்ணாம விட்டேன். ஆனா இதை விட முடியாது. நீ சந்தோஷமா ஓகே சொல்லுமா. அம்மா என்னமோ பண்ணு என்று சொல்லி அங்கு இருந்து கிளம்ப நான் தடுத்து நிறுத்தி, என்னம்மா நான் பேசிட்டு இருக்க நீ கிளம்பி போயிட்டு இருக்க என்று கோபப்பட இருவரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தோம். பிறகு நான் வீட்டில் இருந்து கிளம்பி வந்தேன். இரவு 2 மணி அளவில் வர அம்மா எனக்காக காத்து கொண்டு இருந்தாள். நான், தூங்கலையா இன்னும். அம்மா, இங்க வா உன்கிட்ட பேசணும். நான், என்ன பேசணும், அதான் பேச வேண்டியது பேசியாச்சே. அந்த பொண்ணுகிட்ட வேற ஒருத்தனா கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்தேன். உண்மை என்னன்னா நான் அவளை பார்க்க போல. இப்படி சொன்னா அம்மா என்ன ரியாக்ஷன் தர்றாங்கன்னு பார்க்க போய் சொன்னேன். ஆனா ஒன்னும் நடக்கல. என்ன நில்லுன்னு சொன்னார். நான் காதில் வாங்காமல் தூங்கப் போனேன். அம்மா அங்கேதான் உட்கார்ந்திருந்தார். நான் தூக்கம் வராமல் பாட்டு கேட்டிருந்த போது என் அறையில் யாரோ வந்தது போல் இருந்தது. நானும் யாருன்னு பார்க்க சென்றேன். பட் யாரும் இல்ல. அம்மா தான் வந்து பார்த்து இருப்பாங்கன்னு நினைச்சி நானும் தூங்க சென்றேன். 2 நாள் அப்படியே போனது. நானும் எங்க அம்மாவும் பேசிக் கொள்ளவும் இல்ல. ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பார்த்துக்கவும் இல்ல. நானும் அணுவிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருந்தேன். அவள் கேட்கும் போதெல்லாம் அம்மா ஊருக்கு போய் இருக்கிறாங்க, அதனால பேச முடியல என்று சொன்னேன். அவள், சரிடா, உங்க அம்மா நம்பர் குடு, நான் பேசுறேன். நான் தான் பேசுறேன்னு சொன்னேன்ல, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா. அவள், இல்லடா, நீ பண்றத பார்த்த எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன ஏமாத்திடுவியோன்னு பயம். நான்,
என்ன 2 வருஷமா லவ் பண்ற உனக்கு எப்படி அப்படி யோசிக்க தோணுது என்று கோபப்பட, அவள் என்ன சமாதானம் படுத்த நான் அம்மாவைப் பற்றி, அம்மாவுக்கு நடந்த டிவோர்ஸ் பற்றி, அப்புறம் எனக்கு அறிவுரை கூறியது பற்றி எல்லாம் சொன்னேன். அவள் கொஞ்சம் யோசிக்க, சாரிடா, நான் தான் உன்னை புரிஞ்சிக்கல. நானும் பதிலுக்கு சாரி கேட்டேன். பிறகு நான் அவளிடம் எங்க அம்மா கிட்ட பேசி முழு சம்மதத்துடன் உன்னை நான் அழைத்து செல்றேன் என்று கூறினேன். வேலை முடிந்து நானும் வீட்டுக்கு வர 4, 5 நாட்கள் அப்படியே நான் சோகமா இருக்க அம்மா என்கிட்ட வந்து, நான் தான் உன்கிட்ட நீ உனக்கு தோன்றத பண்ணுன்னு சொன்னேன்ல, நீ கல்யாணம் கூட பண்ணிட்டு வா, நான் எதுவும் கேட்க மாட்டேன். நான் அது எனக்கு பண்ண தெரியாதா? உன்கிட்ட கேட்கிறேன், உன் சம்மதம் இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். உனக்கு நான் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்கல போல. அம்மா, ஆமாடா, நீ சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு உனக்கு நான் எதுவுமே பண்ணாம விட்டேன் பாரு. நீ சந்தோஷமா இருக்க நான் பல விஷயத்த தியாகம் பண்ணியிருக்கேன். நீ இதுக்கு மேலேயும் பேசுவ என்று கத்தி கோபப்பட நான், அம்மா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலம்மா. சாரிம்மா. நான் காதலிக்கிற பெண்ணுக்கு வீட்ல மாப்பிள பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவ வீட்ல சில பிரச்சனையால அவளால என்ன பத்தி பேச முடியல. அதான் நீ வந்து பேசுனா நல்லா இருக்கும். அவ வேற ஒருத்தனா கல்யாணம் பண்ணா நான் சந்தோஷமா இருப்பனான்னு நீயே சொல்லு. அம்மா யோசித்து, சரிடா, அவள் இந்த சண்டே வர சொல்லு, நான் பேசிக்கிறேன். நான் சந்தோஷப்பட்டு அம்மாவின் கன்னத்தை கிள்ளி, ரொம்ப தேங்க்ஸ்மா, நீ ஹாதான ஓகே சொன்ன, இல்ல பிடிக்கலையா என்று கேட்க, அம்மா, எனக்கு உன் சந்தோஷம் தாண்டா முக்கியம், வேற எதுவும் இல்ல என்று கூறினாள். நான் இந்த நியூஸ் அணுகிட்ட சொன்னேன். அவளும் சந்தோஷமானாள். சண்டே வந்தது. நான் போய் அணுவை கூட்டிக் கொண்டு வந்த. நான் அணுவை அம்மாவுக்கு அறிமுகப்படுத்தினேன். இருவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவள் மதியம் சாப்பிடவும் செஞ்சா. பட் அவங்க பேசும்போது நான் கவனிக்க, அம்மா முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை. இப்படிதான் நடக்கும் என்று தெரியும். அம்மா ஃபோன் கால் வராமலே கால் வருதுன்னு சொல்லி எழுந்து போக, நான் அணுவிடம் 1 நிமிஷம் இரு வந்தரன்னு சொல்லி அம்மாவிடம் சென்று பேசினேன். நான், மா, நீங்க என்ன பண்றீங்க? ஏன் அப்படி நடந்துக்குறீங்க? அம்மா, நான் என்னடா பண்ணேன்? நான், சும்மா நடிக்காதீங்க. உங்களுக்கு அவள் பிடிக்கலன்னு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நான் அவள் வர சொல்லியிருக்க மாட்டேன்ல. அம்மா, அப்படில இல்லடா. உன்னையும் அவளையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாதான் இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளோ கொஞ்ச மாசமோதான் என்னோட இருப்ப, அப்புறம் வேற எங்கேயாவது போயிடுவ. அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இதனாலதான் நான் உன் கல்யாணத்துக்கு அப்போசேக இருந்த. நான், என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் உங்கள விட்டு போக மாட்டேன். உங்க கூட தான் இருப்பேன். ஒரு அம்மாவா எனக்கு அந்த பொண்ண பிடிக்கல. நான் சும்மா என் மகன் கிட்ட அந்த பொண்ண எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு நல்லா இருப்பான்னு அவன்கிட்ட பொய் சொன்னேன். அம்மா, இப்படிதாண்டா நீ சொல்லுவ, ஆனா உன் பொண்டாட்டி உன்னை கூட்டு போயிடுவா. நான் அவளிட்ட இப்படிலாம் நடக்காது என்று ஆறுதல் படுத்தினேன். அம்மா வருத்தத்துடன், இவ வந்தது அப்புறம் கூட உனக்கு என் கூட விளையாட விருப்பம் இருக்கா என்று கேட்டாள். நான், மா, என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. அம்மா, எனக்கு எல்லாம் தெரியும்டா. பள்ளி கல்லூரியில நடந்த விஷயம்ல நீ எனக்காக சண்டை போட்டுத்தானா வேற காலேஜுக்கு போன. உனக்கு நண்பர்கள் இல்லாததற்கு நான் தான் காரணம்ல. கதையில முன்பு நான் காலேஜ் மாறி போனதுக்கு காரணம் எங்க அம்மாவை பத்தி கமெண்ட் பண்ணதால நான் கோவப்பட்டு என் நண்பர்களிடம் சண்டை போட்டேன். இதேதான் ஸ்கூலையும் நடந்தது. ஒரு தவறான நோக்கத்திற்காக என்னிடம் நட்பு கொள்ள நான் அதை விரும்பவில்லை. அதனாலே எனக்கு நண்பர்கள் என்று பெரிதா யாரும் இல்ல. இவர்களை விட எனக்கு எங்க அம்மாதான் முக்கியம். அவரிடம் நான் மட்டும்தான் பேசணும், பழகணும், விளையாடணும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கும். ஆம், பள்ளி படிக்கும்போதே எனக்கு அந்த எண்ணம் வந்தது. ஆனால் நான் அதை காட்டிக் கொள்ளவில்லை. கல்லூரி வேலை என்று பிஸியா இருந்ததால் அவளுடன் விளையாடும் எண்ணம் குறைந்தது. நான், ஆமாமா, உண்மைதான் நீங்க சொல்றது. சில பேர் விளையாடுவது பார்த்து எனக்கு பொறாமையா இருக்கும். நாமளும் இந்த மாதிரி இருக்கலாம்னு. ஆனா நீங்களும் உங்க வேலையில பிஸியா இருக்கீங்க. நானும் என் வேலையில பிஸியா இருக்கேன். அது நடக்காம போயிடுமோன்னு வருத்தம்தான் இருக்கு. அம்மா, என் தங்கம், என் செல்ல மகன், இவ்ளோ பெரிய விஷயத்த உனக்குள்ள வச்சு கஷ்டப்படுறியே, இது நீ என்கிட்ட அப்பவே கேட்டு இருக்கலாம்ல என்று கூறியவாறு என் அருகில் வந்து என் தலைமுடியை கோதிவிட்டாள். நான், மா, நான் மனசுல நினைச்சத உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க என்கிட்ட இத பத்தி பேசி இருக்கலாமே. அம்மா, ஒரு மகனுக்கு என்ன வேணும்னு அம்மாக்கு தெரியாதா சொல்லு? நான் வந்து கேட்டு இருக்கலாம்தா. ஆனா நான் வந்து கேட்டா அது நல்லா இருக்காது, அதான் கேட்கல என்று கூறியவாறு இருவரும் பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு பின் விளையாடத் துவங்கினோம். அணு வெளியில இருக்கும்போதே நாங்கள் சந்தோஷமா விளையாடிக் கொண்டிருந்தோம். விளையாடி முடித்த பிறகு நாங்கள் வெளியில் வந்தோம். அணு என்னிடம் ஏன் இவ்ளோ லேட் என்று கேட்டாள். நான் உள்ள அம்மாக்கு காலேஜ் ஒர்க் கொஞ்சம் இருந்தது, அதை முடிக்க ஹெல்ப் பண்ணேன் என்று சொன்னேன். மூவரும் சாப்பிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்போது அம்மா அணுவிடம், உன்னை பத்தி நான் தெரிஞ்சுக்க வேணும்ல. நான் அம்மாவிடம்மா, என்ன சொல்லுறீங்க? அம்மா, ஆமாடா, பொண்ணு எப்படிப்பட்டவனு தெரிய வேணாமா?
நான் சரிம்மா, உனக்கு என் சாய்ஸ் மேல டவுட் வந்ததால நீங்கள் 2 பேரும் வெளிய போயிட்டு வாங்க. இங்க ஒண்ணா தங்குங்க. அது வரைக்கும் நான் வெளிய தங்கியிருக்கேன். இதற்கு அம்மாவும் அணுவும் ஓகே சொன்னாங்க. வர வீக்கெண்ட்ல பிளான் பண்ணோம். வெள்ளிக்கிழமை ஈவினிங் என் வீட்டுக்கு அணு வந்தால் நான் கொஞ்ச நேரம் பேசிட்டு கிளம்பினேன். மா, நான் 2 நாள் நண்பன் ரூம்ல தங்குறேன். அதனால பார்த்து பத்திரமா இருங்க, சண்டை போட்டுற போறீங்க. உங்கள தான் நம்பி விட்டு போறேன். அம்மா, போதும் நீ கிளம்பு. இப்பவே பொண்டாட்டி தாசன் ஆயிட்ட போல என்று கிண்டல் அடித்தார். அவர்களிடம் நான் உங்க 2 பேருக்கும் படத்திற்கு புக் பண்ணியிருக்கேன், சோ பாருங்க என்று நான் கிளம்பி போயிட்டேன். இப்போது அம்மாவின் பார்வையிலிருந்து என் மகன் அவன் லவ் பண்ற பொண்ணை என்கிட்ட விட்டு போயிருக்கான், நல்லா நண்பர்கள் ஆகணும்னு. பட் அவளுக்கும் எனக்கு ஒத்துப்போவது போல் இறந்தது. என் மனதில் அவளை நல்ல வேலை வாங்கி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டும் என்று கூட நினைப்பேன். பட் என் மகன் என்ன நம்பிவிட்டு போனதால், அது மட்டுமல்ல, அவள் கோவித்துப் போயிட்ட என் மகன்தான் வருத்தப்படுவான். என்னுடன் தங்கும் முதல் நாளில் அவளுடன் பேசினேன். அவளும் என்னுடன் பேசினாள். ஆனால் அவள் பேசுவதை நான் காதில் வாங்காமல்தான் இருந்தேன். எப்படி என் மகன மயக்குனா என்று கேள்வி ஓடிக்கொண்டிருக்க, நானே அலமாரியில் இருக்கிற துணியில கலைச்சி போட்டு அவள அத மடிக்க வச்சு செஞ்சே. எது பண்ணாலும் கோபப்படமா இருக்கா. அப்பொழுது அந்த விஷயத்துல எனக்கு அவள கொஞ்சம் பிடிச்சது. அவ இப்படியே இருக்காளா இல்லையா என்று நாளைக்கு பாப்போம்னு தூங்கி காலையில எழுந்து சாப்பிட்டு வெளிய போனோம். கோவிலுக்கு போனோம். பிறகு மால், பீச, படம் என்று சுற்றி ஈவினிங் வீட்டுக்கு வந்தோம். அணு முகத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் தெரிஞ்சது. சாப்பிட்டு இரவு தூங்கும்போது அவளிடம் சில கேள்விகளை கேட்டேன். சிறிய வயது பற்றி, அவள் ஊர், நண்பர்கள் பற்றி என்று எல்லாம் கேட்டேன். விளையாட்டுலா ஆடுவீங்கள என்று கேட்க அவள் எல்லாத்துக்கும் பதில் கூறினாள். சரி, பெண்களுடன் உன் விளையாட்டுத் தருணம் ஏதாவது இருக்கா என்று கேட்க அவள் இல்லை என்று சொல்ல, அப்போ என்னுடன் விளையாடு என்று கூறி அவளுடன் விளையாட ஸ்டார்ட் பண்ணேன். அவள் தயக்கத்துடன் இருந்தால் பின்பு அவளும் என்னுடன் சேர்ந்து விளையாடினாள். அந்த இரவு அப்படியே போனது. மறுநாளும் நாங்கள் பேசி சிரித்து கொண்டு சந்தோஷமா விளையாடிக் கொண்டிருந்தோம். சண்டே ஈவினிங் வந்தது. நாங்கள் அப்பவும் சிரித்து மகிழ்ந்து விளையாடிக் கொண்டிருக்க, என் மகன் வந்து நாங்கள் விளையாடிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அணுவை பிராங்க் பண்ண அவளிடம் கோவப்பட்டு சண்டை போடுவது போல் நடிக்க என்னிடமும் நடிச்சான். அவ விட்டு அழுதுருவா போல. நான் அவளிடம், டேய் போதும்டா விடு, உன் நடிப்பால என் மருமகள அழ வச்சிருவ போல என்று சொல்லி அவளை சமாதானம் படுத்தினேன். அணு ஒன்றும் புரியாமல் இருந்தாள். அவளின் சோகத்தைப் போக்க நானும் என் மகனும் அவளுடன் விளையாட ஆரம்பித்தோம். பின் 3 பேரும் சந்தோஷமாக பேசி விளையாடிக் கொண்டிருந்தோம். என் மகனும் அணுவின் குடும்பத்தின் சம்மதம் வாங்கி இருவரும் கல்யாணம் பண்ணி என் கூடவே சந்தோஷமா இருக்காங்க. என் மகன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். அப்படி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மேலும் இந்த சேனலை சப்போர்ட் செய்யுங்கள். நன்றி.